ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு பர்ட்டிகுலர் நியூஸ். ஏன் நியூஸை கவனம் செலுத்துறோம் அப்படின்னா வந்து ஒரு ட்ரேடருக்கு நியூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன நியூஸ் வந்து மேஜராக வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த பர்ட்டிகுலர் நியூஸ் இந்தியாவோட ஜிடிபி கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. டெக்னிக்கலி ரிசெஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜிடிபினா என்னன்னு சொல்கிறேன். ஜிடிபினா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து உள்நாட்டு உற்பத்தி. அப்புறம் என்ன வேர்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து Q2. அப்போ என்ன அர்த்தம்னா இந்தியாவோட உள்நாட்டு உள்நாட்டு உற்பத்தி வந்து 7% வந்து குறைஞ்சிருக்கு. 8% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். எப்போனா வந்து Q2. Q2னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து கீழேயே வந்து பாருங்க. ஜூலை டு செப்டம்பர் தான் வந்து Q2ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜூலை டு செப்டம்பர் நம்ம இப்போ இருக்கிறது வந்து நவம்பர் மாதம். ஸோ அதனால வந்து ஜூலை டு செப்டம்பரில் என்ன உற்பத்தி பண்ணியிருக்கோம் உள்நாட்டில் அப்படின்றத வந்து நவம்பர் மாசத்துல டேட்டா வந்து குடுக்குறாங்க. யார் டேட்டா குடுக்குறது அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம். இவங்க தான் குடுக்குறாங்க. ஸோ அடுத்தது என்னன்னா வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா ரெசெஷன். ரெசெஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து தொழில் பண்றதுக்கு அடுத்த 3, 4 வருஷத்துக்கு தொழில் பண்றதுக்கு வந்து கரெக்ட்டா இல்ல அப்படின்றது தான் வந்து ரெசெஷன்னு வந்து டெக்னிக்கலா சொல்லுவாங்க. அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து அதுக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கணும். ஸோ அதனால வந்து அத நம்ம போக போக பார்ப்போம். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே வந்து ஜூலை டூ செப்டம்பர் வந்து இந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னா, இத ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். எத கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஆ இது இத பாருங்க. Q2 ஆ Q2 இதுதான் வந்து எவ்வளோனா Q2 2020, 2021. ஸோ இது வந்து என்னன்னா 33,33,00,000 கோடிகள் வந்து இவங்க வந்து புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்நாட்டு உற்பத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனா லாஸ்ட் இயர்ல என்ன வந்திருக்குது அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்னா வந்து 2019, 20 Q2 போன வருஷம் ஜூலை, செப்டம்பர் வந்து எவ்வளோ புரொடக்ஷன் நடந்திருக்குது, எவ்வளோ உற்பத்தி நடந்திருக்குன்னா 35,00,000 கோடி வந்து நடந்திருக்கு. அதாவது 36,00,000 கோடி நடந்திருக்கு. இப்ப இந்த இதுல வந்து எவ்வளோ உள்நாட்டு உற்பத்தி நடந்திருக்கு போன ஜூலைலருந்து செப்டம்பர் அப்படின்னா 34,00,000 கோடி தான் வந்து நடந்திருக்கு. அப்போ போன வருஷத்துக்கும், இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ அப்டின்னா வந்து ஒரு 3 கோடி வந்து 3,00,000 கோடி வந்து கம்மியா வந்து உள்நாட்டு உற்பத்தி நடந்திருக்குது அப்டின்றது அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்தது வேற என்ன அப்டின்னா வந்து நம்ம கிராஃப பார்க்க போறோம். ஓகே. மேல என்ன எழுதியிருக்கு இந்த கிராஃப் பேர் அப்டின்னா வந்து இந்தியாஸ் ஜிடிபி குரோத் ரேட் சீஸ் ஓகே அப்டின்ட்டு. இதான். ஸோ அடுத்தது என்ன அப்டின்னா வந்து பாருங்க 2018லேருந்து அப்படியே வந்துட்டே இருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து அப்படியே ட்ராப் ஆயிட்டே போயிட்டுருக்கு. கடைசியா வந்து என்ன அப்டின்னா வந்து அதாவது Q1 20, 20, 21ல வந்து நம்ம லாக்டவுன் போட்டதுலேருந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா என்னன்னா, ஜூலை டூ செப்டம்பர் என்ன நடந்திருக்கு அப்டின்னா, இதுதான் Q2. இப்ப மார்க் பண்றது தான் Q2. Q2ல என்னன்னா, உள்நாட்டு உற்பத்தி நெறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்க என்னதான் -23லிருந்து -7% ஆயிருக்கு அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்தி இந்தியா தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து உண்மையான நியூஸு. இது நெகட்டிவ் நியூஸு அப்படின்ற மாரி இருந்தாலும், இந்தியா வந்து உள்நாட்டு உற்பத்தி ஆரம்பிச்சுச்சு அப்படின்றது அர்த்தம். பட் என்னன்னா, இதுல கவனிக்க வேண்டியது மேல என்னன்னா ஒரு நியூஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க இல்லையா? டெக்னிக்கலா ரெசெஷன். ரெசெஷன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, தொழில் பண்றவங்களுக்கு வந்து அ சி அ கொ நம்பிக்கை தரமா வந்து இருக்க முடியாது. அதாவது தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் வந்து ரெசெஷன்றத நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஏன் ரெசெஷன் டெக்னிக்கலா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து 2 குவார்ட்டர் ஃபைனான்ஸ் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2 குவார்ட்டர் Q1, Q2 அதுல வந்து இதுதான் பேஸ் பிரைஸு. இந்த பிரைஸுக்கு கீழ 2 குவார்ட்டர் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரில வந்து நெகட்டிவ் சிம்பல் குடுத்துருச்சு அப்டின்னா வந்து நெகட்டிவா இருக்குது அப்டின்னா, ரெட் கலர்ல இருக்கிறது தான் நெகட்டிவ். நெகட்டிவா இருக்குது அப்டின்னா, அது பேரு ரெசெஷன் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு எக்ஸாம்பிள் நான் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் வச்சிருக்கேன். இத பாருங்க. ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. யுனைட்டட் ஸ்டேட்ஸோட ஜிடிபி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ யுனைட்டட் ஸ்டேட்ஸோட ஜிடிபி வந்து என்ன சொல்லுதுன்றத மட்டும் கடைசியா பார்ப்போம். இங்க பாருங்க. யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல வந்து 2020ல வந்து ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து பாசிட்டிவ் சிம்பல்ல குடுத்துட்டாங்க. நம்ம வந்து பாசிட்டிவ் சிம்பல் கிடையாது. அதனால தான் டெக்னிக்கலா ரெசெஷன்ல இருக்குது அப்படின்றது மாரி சொல்றாங்க. ஐ திங்க் எல்லாரும் கிளியரன்ஸ் குடுத்தாச்சு. தேங்க் யூ.